இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மிகவும் விரைவாக பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்று அனைவர் சார்பாகவும் கடவுளிடம் பிரார்த்தித்துக் கொள்வோம். இப்பொழுது நாட்டில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தமே இலங்கையில் ஏற்பட்டுள்ள இயற்கை அனர்த்தங்களுள் மிக பெரிய இரண்டாவது இயற்கை அனர்த்தமாக இது காணப்படுகின்றது. அந்த வகையில் இது 25 மாவட்டங்களையும் அதிகமாக பாதித்துள்ளது. அதாவது உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கையானது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அது மட்டுமல்லாது காணாமல் போனோருடைய எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. மக்களுடைய உடைமைகள் சொத்துக்கள் எல்லாமே அழிவடைந்து சென்றுள்ளது. அதாவது இலங்கையில் யாருமே இவ்வாறான ஒரு இயற்கை அனர்த்தத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இயற்கை அனர்த்தத்தினால் இதுவரையில் 465 உயிர்கள் பறிபோயுள்ளது. அது மட்டுமல்லாது 366 நபர்கள் காணாமலும் போயுள்ளனர். இந்த இயற்கை அனர்த்தத்தினால் கிட்டத்தட்ட 565 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளது. இருப்பினும் பகுதி அளவில் பல்வேறு ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்திருக்கின்றது. அதாவது 20,000க்கும் மேற்பட்ட வீடுகள் பகுதி அளவில் இந்த அனர்த்தத்தினால் சேதமடைந்துள்ளது. கனமழை காரணமாக மாவிலாறினுடைய அணைக்கட்டானது உடைந்து காணப்பட்டு பல்வேறு இடங்கள் வெள்ளத்தால் மூழ்கியுள்ளது. அதாவது மிகவும் பிரதானமாக திருகோணமலை மாவட்டம் பாரிய அளவில் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தற்பொழுது அங்கு காணப்படுகின்ற நீரினுடைய அளவானது சற்று குறைவடைந்து செல்கின்றதனால் மக்கள் சாதாரண நிலைமைக்கும் கொண்டு வருகிறார்கள். இருப்பினும் பாதிக்கப்பட்டவர்கள் முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். காலநிலையானது சற்று சாதாரண நிலைக்கு திரும்புகின்ற போதிலும் வடக்கு, மேல், சப்ரகமோ மற்றும் தென் மாகாணங்கள்ல மழை பெய்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. இருப்பினும் ஊவா, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்கள்ல பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய கனமழை பெய்வதற்கு அதிக வாய்ப்புகளும் காணப்படுகின்றது. இவ்வாறு ஏற்படுகின்ற போது அதாவது சற்று காற்றினுடைய வேகமானது அதிகமாகவும் மின்னல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவும் காணப்படுகின்றது. தற்பொழுது காற்றினுடைய பாதிப்புகள் குறைவடைந்து சென்றாலும் மின்னலினுடைய பாதிப்புகள் அதிகமாக காணப்படும் என்று தெரிய வந்துள்ளது. ஆகவே பொதுமக்கள் மின்னலினுடைய தாக்கத்திலிருந்து மிகவும் பாதுகாப்பாக இருங்கள். இதன் அடிப்படையில் தற்பொழுது நாடு முழுவதும் மிகவும் பிரபலமாக பேசிக்கொண்டு வருகின்ற விடயம் மீண்டும் இலங்கையில் புயல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்று. இந்த தகவலானது உண்மையில்லை என்று வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் தகவல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. 4ஆம் 5ஆம் திகதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற போதிலும் மீண்டும் இலங்கையில் ஏற்கனவே ஏற்பட்டது போல் பாரியளவான தாக்கத்தினை ஏற்படுத்துகின்ற புயல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் தெரிவித்துள்ளார்கள். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். தற்பொழுது இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற உயர்தர பரீட்சையானது முற்றுமுழுதாக நிறைவடையாத நிலையில மறு அறிவிப்பு வரை அந்த பரீட்சையானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தற்பொழுது ஒரு உத்தியோகபூர்வமான தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. அதாவது வருகின்ற ஜனவரி மாதமே இந்த பரீட்சையானது மீண்டும் தொடங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த உயர்தர பரீட்சை காரணமாக பாடசாலைகளும் விடுமுறையில் உள்ளது. ஆகவே அந்த பாடசாலைகளை வருகின்ற 16ஆம் திகதி டிசம்பர் மாதம் 16ஆம் திகதி மீண்டும் பாடசாலைகளை திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உயர்தர பரீட்சையானது ஜனவரி மாதமே மீண்டும் ஆரம்பிக்கப்படும். இருப்பினும் இந்த இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள்ல பாடசாலைகள் 16ஆம் திகதி திறக்கப்பட மாட்டாது. நிலைமை சரியாகிய பின்னரே பாதிக்கப்பட்ட இடங்கள்ல பாடசாலைகளானது மீண்டும் திறக்கப்படும். இயற்கை சீற்றத்தினால் நாட்டில் பல்வேறு உயிர்கள் பலியாகியுள்ளது. இந்த நிலையில் தாயொருவர் தனது 2 பிள்ளைகளுடன் தனது உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சி செய்துள்ளார். இன்றைய தினம் சுமார் காலை 6:30 மணி அளவில் தாய் ஒருவர் தனது 2 பிள்ளைகளுடன் மல்வத்துவையாவில் குதித்துள்ளார். இதில் 8 வயது மகன் மற்றும் 4 வயதுடைய குழந்தை என்பது தெரிய வந்துள்ளது. இருப்பினும் தாயை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார்கள். 2 பிள்ளைகளும் காணாமல் போயுள்ளார்கள். பிள்ளைகளை தேடுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இவர் தற்கொலைக்கு முயற்சி செய்த இடத்தில் அவருடைய தொலைபேசியானது மீட்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையிலேயே இவர் யார் என்பதும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையிலேயே அவருடைய தந்தைக்கும் இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன் இவர் இவ்வாறு தற்கொலைக்கு முயற்சி செய்தார் என்று. நன்றி சொந்தங்களே, நான் உங்கள் டிலக்ஷி.